பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க. ஒத்த தலைவலின்னா ஒரு பக்கத்துல வந்து வலி வந்துச்சுன்னா சிலர் வந்து சுத்தியில எடுத்தே கூட அந்த இடத்துல அடிச்சிருவாங்க. ஏன்னா வலி தாங்க முடியாம போய் செவத்துல முட்டுவாங்க. எங்க முட்டிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த தலைவலி குடைஞ்சு எடுத்துரும். தலைவலியும் வயிற்று வலியும் அவங்க வந்தாதான் தெரியும். நிறைய பேர் தலைவலி வந்து தூக்கு போட்டு இறந்தவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து வயிற்று வலி வந்து அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது. தலைவலி தானே அப்படின்னு லேசா நினைக்க கூடாது. தலைவலி ஒரு மோசமானது. ஏன் அந்த ஒத்த தலைவலி வருது? நீங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து சரியான முறையில் செமிக்காததால வரும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து குடல் சுருக்கத்துல எங்கேயாவது போய் கொஞ்சோண்டு அழுக்கு நின்றுச்சுன்னா அந்த அழுக்கு தான் வந்து நம்ம மூளையை போய் அங்க வலியை உண்டு பண்ணும், ஒத்த தலைவலியை உண்டாக்கும். அது குத்தி குத்தி வலியாக்கிட்டே இருக்கும். நமக்கு பல் இடுக்குல ஒரு சின்ன துரும்பு மாட்டிச்சுன்னா நாக்கு எப்படி அதை குடைஞ்சு எடுக்குதோ அதே மாதிரி குடல் இடுக்குல வந்து அழுக்குகள் தங்கியிருந்தா அந்த இடம் புண்ணா இருந்தா அந்த தலைவலி வரும். சிலர் பாத்தீங்கன்னா தலைவலி வந்தது மாத்திரையை போடுவாங்க. மாத்திரையை போட்டதும் சரியாகுதுன்னு மாத்திரையை போட்டதும் வலி கூடிடும், வயிற்றுக்குள்ள புண்ணு அதிகமாயிரும். அந்த புண்ணு அதிகமானதால தலைவலியை வந்து மூளை மறந்துடும். வயிற்றுக்குள்ள இருக்க புண்ணை போய் யோசிக்க ஆரம்பிச்சு அப்ப அந்த மாத்திரை போட்டது நமக்கு தலைவலி நின்றுதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது உள்ள போய் குடலை புண்ணாக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். சிலர் வந்து ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரை கடைசியில பார்த்தா வயிறு முழுவதும் புண்ணாகி போயிருக்கும், வயிறு பெருசா இருக்கும், அவங்களுக்கு வீக்கமா இருக்கும். அப்போ போய் பார்த்தோன்னா வயர்ல வந்து எல்லாமே கெட்டு போயிருக்கு. என்னன்னா நாங்க வந்து தலைவலிக்கு மாத்திரை போட்டுட்டே வந்தோம், அதனால தானே. ஆனா தலைவலி தீரவே தீராது. ஏன் தீரல? அங்க இருக்கிற புண் சரியாகணும். இவங்க என்ன செய்யற, சின்ன புண்ணை பெரிய புண்ணாக்கிட்டா மூளை மறந்துடும். இங்க சாதாரணமா ஒரு விரல்ல லேசா அறுபட்டு இருந்தா நம்ம இதைத்தான் பார்ப்போம். கால் ஒடிஞ்சிருந்தா இந்த அறுபட்டதை விட்டுருவோம், கால் ஒடிஞ்சதை பார்க்க போயிடும் மூளை. அதே மாதிரிதான் சின்னதா இருக்கிற தலைவலியை சரி பண்ண முடியாம வயிற்றுக்குள்ள சிறுநீரகத்தையே கெட்டு போற அளவுக்கு செய்யற மாத்திரையை போட்டு வயிறு முழுவதும் கெட்டு போயிருக்கும். அப்போ வந்து தலைவலியை மறந்து போயிருக்குமே தவிர தலைவலி நல்லா இருக்காது. அந்த மறந்து போகாம இருக்க அந்த குடல்ல இருக்கிற புண்களை ஆத்தணும், அங்க குடல்ல உள்ள அழுக்குகளை வெளியேற்றணும். தினமும் 3 முறையாவது மலம் கழிக்கணும். மலம் கழிச்சா தான் சரி வரும். மலச்சிக்கல் இருந்தாலே இந்த தலைவலி போகவே போகாது. மலச்சிக்கலை முதல்ல சரி செய்யணும். 6 முறை சிறுநீர் கழிக்கணும். 6 முறை சிறுநீர் கழிச்சு 3 முறை வெளியே போனோம்னா குடல் சுத்தம் ஆயிரும். குடல் சுத்தமானா உடல் சுத்தம். சாதாரணமா பாக்குறோம், ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடுறோம். 3 முறை சாப்பிட்டா 3 முறை தான் வெளியே போகணும். 3 நாள் சாப்பிட்டோம் வெளியே போகலன்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லா தலைவலியும் வரும், எல்லா நோய்களும் வரும். ஒரு நோய் விட்டு ஒரு நோய். தலைவலி மட்டும் இல்ல, அதுக்கடுத்து தோல் நோய் வரும். தோல் நோய்க்கு வந்ததுக்கு அப்புறம் கண் பார்வை கெடும், காது கேட்காம போயிடும். அப்படி ஒன்னொன்னா வரும். எங்க வருது? அந்த மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை சரி பண்றோம்னா எல்லா நோயில இருந்து சரி பண்ணலாம். அதனாலதான் அந்த காலத்துல வந்து காலையில சாப்பாடு கிடைக்காதங்க, அங்க வந்து பழைய சோறு இருக்கும், பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்துல கூழ் குடிப்பாங்க, சாயந்தரத்துல களி சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த கூழ் குடிக்கும் போது குடலை முழுவதும் சுத்தமாக்கிறோம், உடல் முழுவதும் சுத்தமாயிரும். தினந்தோறும் அவங்களுக்கு அன்றாட வந்து குடல் சுத்தமாறதால எந்த ஒரு நோயும் இருக்காது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு போய் காஞ்சி போன ரொட்டியை தின்றாங்க. அந்த ரொட்டியை சாப்பிட்டாச்சுன்னா தண்ணியை குடிக்கிறதே கிடையாது. 5 லிட்டர் தண்ணியை குடிச்சாச்சுன்னா உடம்புல எல்லா பகுதியும் சுத்தமாயிடும். என்ன சொல்றாங்க, நீரை கொண்டு உடலை கழுவுன்றாங்க. மேல குளிக்கிறது கிடையாது, உள்ள குடிக்கணும். உள்ள 5 லிட்டர் தண்ணியை குடிச்சோம்னா உள்ள இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியாகி குடல் சுத்தமாயிரும், சிறுநீரகம் சுத்தமாயிரும், கல்லீரல், மண்ணீர் எல்லாமே சுத்தமாகும். தண்ணியால தான் பாவத்தை கழுவணும்னா தண்ணியை குடிச்சு உள்ள இருக்கிற அழுக்குகளையும் வெளியில கழுவணும். அந்த பாவம்ன்றது அழுக்கு. அழுக்கு உள்ள இருக்கிற அழுக்கு வெளியாகணும்னா நம்ம குடிக்கிற தண்ணி தான். குடிக்கிற தண்ணி செப்பு குடத்துல வச்சோம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அதிகம். நீங்க எந்த தண்ணியா வேணா கொண்டு போய் அந்த செப்பு குடத்துல ஊத்துங்க, 24 மணி நேரத்துல அது சுத்தம் பண்ணி நமக்கு நல்ல குடிக்கிற தண்ணியா இருக்கும், ஒரு ருசியான தண்ணியா இருக்கும். அதை குடிச்சோம்னா வயிறை சுத்தம் பண்ணும். வயிற்றுல இருக்க அழுக்குகள் வெளியானா தலைவலி தன்னால குறையும். இதுதான் மருந்தே இல்லாம குணமாக்கணும். மருந்துன்னு ஒண்ணு கொண்டு வரணும்னா அங்க உள்ள கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். கெட விடக்கூடாது. முதல்ல வந்து உடலை சுத்தம் பண்ணிட்டோம்னா உடல் சுத்தம், தலைவலி தன்னால போயிடும். உடல் புண்களை ஆத்தணும். குடல் புண்ணை ஆத்துறதுக்கு அன்னாச்சி பழம் சாறு வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் புண்கள் ஆறும். அன்னாச்சி பழம் சாறு சாப்பிட்டாலே வாய் புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும், குடல் புண்ணு ஆரம்பிச்சு. அளவா தான் சாப்பிடணும் அன்னாச்சி பழத்தை. அன்னாச்சி பழம் அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அருகம்புல்ல வந்து தினந்தோறும் ஒரு 50 மில்லி அளவுக்கு, 50 கிராம் அளவுக்கு அரைச்செடுத்து 50 மில்லி சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா உள் உறுப்புகள் நல்லாகும். தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சிரும், தேவையில்லாத புண்கள் இருந்தா ஆறிடும். எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது இந்த அருகம்புல். அதோட சேர்த்து சீரகத்தை நம்ம பயன்படுத்துறோம். சீரகத்தை பயன்படுத்தும் போது உள் உறுப்புகளை சீராக்கக்கூடியது. உள்ள எந்த புண்ணா இருந்தாலும் ஆத்திரும். அந்த புண்ணுல இருக்கிற அந்த அணுக்கள், அந்த சிறு கிருமிகள், இது எல்லாத்தையும் வெளியேற்றிடும். அதனாலதான் சீரகத்தை பயன்படுத்துறோம். சுக்க வந்து இது பண்ணும்போது இதனுடைய காரத்தன்மை அங்க இருக்கிற கிருமிகளை சுக்கு நூறா நொறுக்கிறதுக்காக வேண்டிதான் சுக்குன்னு பேர் வச்சிருக்கோம். சுக்கு நூறா நொறுக்கி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் சரி பண்ணக்கூடியது, உள் உறுப்புகள் பாதுகாக்கக்கூடியது. செமிக்க முடியாம இருக்குது, குடல்ல வந்து கொஞ்சம் உபாதைகள் இருக்கு, தேவையில்லாத சுரப்பிகள் சுரக்கணும், அந்த சுரப்பிகளையே வந்து வெளியேற்றக்கூடியது. சுரப்பிகள் வெளியாச்சுன்னா அந்த வயிற்று வலி குறையும். வயிற்று வலி குறைஞ்சுன்னா தலைவலி குறையும். வயிற்றுல வலி உண்டானாதான் தலைவலி.
தலையிலன்னு ஒரு வலியும் இருக்காது. நீங்க 108 முறை போய் படம் எடுத்து பாருங்க, தலையெல்லாம் எடுத்தாச்சு, தலையில ஒண்ணுமே இல்லையேன்னு தான் டாக்டர் சொல்லுவாரு. ஏன் சொல்றாரு? தலை நல்லா தான் இருக்கும், வயிற்றுல இருக்குது இங்க புண்ணு. வெளியில சாவியை கொண்டு திறந்தா தான் வீட்டுக்குள்ள போக முடியும். வீட்டுக்குள்ள உள்ள வந்துடணும், எப்படி வர முடியும்? முதல்ல கேட்டுக்கு தான் சாவியை திறக்கணும். அதே மாதிரி மலச்சிக்கலை போக்கியாச்சுன்னா தலைவலி தன்னால போயிடும். தலைவலின்னு ஒண்ணுமே இல்லை. தலையில எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கும்போது வருதுன்னா அது வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணால வர்றது, மலச்சிக்கலால வர்றது. அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த சுக்கை பயன்படுத்துறோம். வெத்தலையை பயன்படுத்தும் போது அந்த குடல்ல உள்ள சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்தும். தேவையில்லாத சுரப்பிகள் உள்ள வந்து பொங்கி வரும்போது எல்லா இடத்தையும் புண்ணாக்கிறோம். புண்ணாக விடாம அந்த புண்ணாகிற இடத்தை சரி செய்யறதுக்கு இந்த வெத்தலைன்றது தாம்பூலம்னு சொல்லுவோம். இந்த தாம்பூலத்தை பயன்படுத்தினோம்னா மருந்து வந்து 100 மடங்கு கூடுதலா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வெத்தலையை வந்து பயன்படுத்த எல்லா மருந்துலையும் பயன்படுத்தும் போது அதிக வீரியம் ஆயிரும். வீரியமாகும் போது நல்லா சீக்கிரம் குணமாகறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா உண்டு பண்ணும். சேக்காய வந்து தலையில தான் தேய்ப்பாங்க. சேக்காய் யாருமே சாப்பிட பார்த்திருக்க மாட்டீங்க. சேக்காய தலையில தேய்ச்சா தலைவலியே வராது. இப்ப யாருமே சேக்காய போடுறது கிடையாது. அதுதான் ஒரு பெரிய கஷ்டமானது. இன்னைக்கு யார கேளுங்க, கொஞ்சோண்டு பசை இருக்கு, மண்டையில தேய்ச்சோம்னா நுரையா வருது, அதுக்கப்புறம் பார்த்தா முடியவே காணன்றாங்க. முந்தி பாத்தீங்கன்னா கெண்டக்கால் சதை வரைக்கும் தொங்கிட்டு இருக்க முடி, அங்க வரைக்கும் ஜடை இருக்கும். இன்னைக்கு யாருக்குமே தோள்பட்டை கீழே முடிய காணும். இங்க இருக்குது கேட்டா கிராப் வெட்டின மாதிரி வெட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து முடியினுடைய அழகு இல்ல, முடி வரல, அதனால என்ன செய்யறது இல்லன்ட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த சேக்காய தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா தலைவலி கண்டிப்பா சரியாயிரும். தலையில தேய்ச்சி குளிச்சால தலையில இருக்க பாரங்கள் குறையும். இத வந்து காட்டுல போய் பாத்தீங்கன்னா யானையும் காட்டெருமையும் மானும் தான் சாப்பிடும். ஏன் சாப்பிடுதுன்னா அதுக்கு தலை பாரம் கூடிச்சுன்னா அதுல போய் இவ்வளவு காய திண்டுச்சுன்னா அந்த பாரம் மாறி அந்த மதப்புல அது வாட்டுக்கு கூடும். என்னடா இந்த மானும் மாடும் சாப்பிடுறது, இதை நம்ம சாப்பிட்டாதான் என்னன்னு லேசா இப்படி எடுத்து ஒரே ஒரு கடி பச்சை காயில கடிச்சு மலையில இருந்து கீழே இறங்கினது எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு மயக்கம். சேக்கா வந்து சாதாரணமாலாம் நினைக்க முடியாது. எவ்வளவு மோசமான தலைவலியும் அடுத்த நிமிஷத்துல வெளியேற்றக்கூடியது இந்த சேக்கா. இது எந்த அளவு சேர்க்கணும்? மிளகு அளவுக்கு தான் சேர்க்கணும். சேக்காயை வந்து அதிக அளவு சேர்த்துக்கூடாது. தலை மேல தேய்ச்சி தலைவலியை போக்கலாம். ஆனா உள்ளுக்கு சாப்பிடுறது ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப சொன்னாங்க புத்தி பேதலிச்சு போயிருக்கிறவங்களுக்கு அதுல அவ்வளவு சேர்த்து கொடுத்தோம்னா அந்த புத்தி மயக்கம் எல்லாம் மாறிக்கிறோம். அந்த மதம் கூடி போய் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். அந்த மதம் கொண்டதுக்கு தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஆடு திங்கணும் ஒரு இலைய, இல்லைன்னா மாடு திங்கணும், இல்லை யானை திங்கணும், அல்ல இந்த குருவி திங்கணும். அதை வச்சுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த இலை வந்து இதுக்கு சரியாகுது, இந்த இலை வந்து இதுக்கு சரியாகுதுன்னு. அப்போ இது தலைவலிக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இந்த ஒத்த தலைவலி ஓடி விரட்டக்கூடியதுல இந்த சேக்கா முக்கியமானது. அப்ப தலைக்கு மேல தேய்ச்சாலே பாதி தலைவலி சரியாயிரும், முடி கொட்டாது, முகம் அழகா இருக்கும். இது யாருமே செய்யறது கிடையாது. இன்னைக்கு அதை யார் போட்டு அரைக்கிறது? எங்கேயாவது ஒரு பாக்கெட்ல கிடைக்குமா? எனக்கு தேவை வேகமா வேணும், உடனே அவசர உலகம். அவசரமா முடி கொட்ட தான் செய்யும். அவசரமா இல்லாம நம்ம என்னைக்கு நிதானமா இருக்கணும். 6 மாசம் விளைஞ்ச அரிசியை சாப்பிட்டோம்னா அந்த திடகாத்தியம் இருக்கும். 90 நாள்ல விளைஞ்சது அது அதுக்கு தக்கனதான் அது பலன் கிடைக்கும். வெறும் உரத்திலே விளைஞ்சு அது அதுக்கு தக்கனதான் பலன் கிடைக்கும். ரசாயன உரம் போடாம இயற்கை உரம் போட்டு வளர்த்தது பாருங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு பூரா முடி அடர்த்தியாகவும் முடி உதிராம. எங்க அம்மாவை பெற்ற அம்மாவுக்கு நரைச்ச முடியே கிடையாது. நரைச்ச முடி ஒரு முடி கிடையாது. அவ்வளவு கருகருன்னு இருக்குது. ஏன்? அவங்க இயற்கை உணவே சாப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடணுன்றதுக்காக சொல்றோம். இந்த ஒத்த தலைவலி மோசமானது. இந்த ஒத்த தலைவலிக்கான மருந்தை இப்ப தயாரிப்போம். சுக்கு இந்த